ஹாய் செல்லக்குட்டீஸ், எனக்கு ஒரு மினி விளாக் பத்தலாமா வாங்க. ஸோ நான், மாமா, அம்மா 3 பேர் வந்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தோம். மாமாவுக்கு வந்துட்டு புதுசு இது எல்லாமே. அதனால் அவருக்கு வீடியோ காலுக்கு கூச்சம். பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பேசுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டோம். எங்கன்னா காந்திபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்து போனோம். மாமாவுக்கு வந்து ஐயப்பன் கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் போகவே முடியல. அப்போ நானும், அம்மா, அவர் 3 பேர் வந்து போயிருந்தோமா. போயிட்டு அங்கே போய் காலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது மெட்டி போட்டிருந்தேன்ல, ரொம்ப அழகாக இருந்தது. அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநூறு அந்த பிரசாதம் எல்லாமே தனித்தனியாக தந்தாங்க. அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வேறு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து தண்டு மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் எல்லாமே புதுசு. நான் போகணும்னு நினச்ச கோயில், போகவே முடியாத கோயில் அது. ஓகேவா. சரி எதார்த்தமாக போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உப்பும் மிளகும் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் டவுன் ஹாலில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு சூப்பராக இருந்தது. கோவிலும் அங்கே இருக்கிற ஸ்டாச்சுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கே விளக்குக்கு ஒரு ஆள், நெய்யிக்கு ஒரு ஆள், எதுவுமே வெளியே இருந்து வாங்கிட்டு போகக்கூடாது. உள்ளேயே தான் வந்துட்டு வாங்கணும். உள்ளே தான் டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு புளியோதரை கொடுத்தாங்க. அப்போ நான் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அடிக்கிற வெயிலுக்கு நன்னாரி சர்பத்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்புறம் அம்மா வந்துட்டு உனக்கு பலாப்பழம் வேணுமான்னு கேட்டுட்டு, அப்புறம் பலாப்பழமும் கொஞ்சம் வாங்கிட்டு, ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்லையா, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு தோசை, அப்புறம் அம்மா சேவை சாப்பிட்டாங்க. நான் தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டு பூ மார்க்கெட் போனோம். பூ மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு, எப்போவுமே வீட்டில் பூ இருந்துகிட்டே இருக்கும். காலையிலேயும் சாயங்காலமாக பூ இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு துணி துவைக்க வேண்டிய வேலைலாம் இருந்ததா, சரி துணியெல்லாம் முக்கி வச்சலான்னு சொல்லிட்டு முக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரம்பரை வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டீ வச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சரி துணி மடிச்சு வைக்கலாம்னு நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே பாப்பாங்கலாம் வந்துட்டாங்க. பாப்பாங்களும் தம்பிங்களும். அவங்க கூட வந்துட்டு அப்படியே ஒரு டான்ஸை போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. அப்புறம் மாமா கொஞ்சம் நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதுதான். ஓகே பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.